ஜெய் ஸ்ரீ லிங்க பைரவி போற்றி போற்றி. அனைத்து விடுசனங்களுக்கும் இனிய வணக்கம். எந்த பதிவு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஓங்காளி அம்மன் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு மெய் செலுத்துது. அம்மாங்கிற பேர் ஒரு சொல்லாலே நம்ம ஓடோடி வந்துடுவா. அப்படிப்பட்ட அம்மா தான் நம்ம ஓங்காளி அம்மங்கிற கோவில். அந்த கோயிலுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா குண்டமிதி திருவிழாவை தாங்க. குண்டமிதி அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய இங்கேருந்து கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க. இதில் தான் அங்கேருந்து அம்மனை அழைச்சி அம்மனை நேர்ச்சி போட்டு அந்த குண்டத்தில் வந்து இறங்கி கும்பிடுவாங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு விநாயகர் சன்னதி இருக்குது. அந்த விநாயகர் சன்னதிக்கு வந்து நம்ம நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றினா வச்சுக்கோங்களேன், தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீருங்கிறது அந்த கோயிலோட இன்னி வரைக்கும் நம்ம பெரிய நம்பிக்கைதாங்க. இன்னி வரைக்கும் அந்த கோயிலோட சிறப்பு நம்ம பார்த்தீங்கன்னா ஏகதக்கம் இருக்குது. நம்ம பார்க்கும் பாதைகள் எல்லாம் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. போக போக வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். കരിങ്കാളി അല്ല കൊടുങ്ങല്ലൊരു വാഴണ പെണ്ണാള് കൊടുവാളെടുത്ത് ചുടുതാരികച്ചോരയിൽ നീരാട് എരിവെറ്റിയ ഒറ്റമുളകോ പെണ്ണെ നിൻ മനസ്സ് ജടകെട്ടിയ കാർമുടിക്കെന്തിന് മുല്ലപ്പൂ മലര് കലി തുള്ളിയ കാളിതൻ കാലിൽ തങ്കപ്പൊൻചിലമ്പ് കരിങ്കാളി അല്ല ஓரோடி வந்துடுவா அந்த ஓங்காளி அம்மன். அது போல தாங்க இன்னி வரைக்கும் തമ്പുരാട്ടി അമ്മേ കാളി ശ്രീ കുറുമ്പകാവിലെ ഭദ്രേ കാളി. തമ്പുരാട്ടി അമ്മേ കാളി ശ്രീ കുറുമ്പകാവിലെ ഭദ്രേ കാളി.